ஹாய்ங்க, இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பெங்காலி ரெசிபி தாஹி பைகன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு காஷ்மீரி பவுடர் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க. நிறையா பேத்துக்கு டவுட் இருக்குது, இது கத்திரிக்காய் தானான்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் கால சூழ்நிலைக்கு சின்னதாக விளையுங்க. இங்கே யூரோப்பியன் சைடில் கொஞ்சம் பெருசாக விளையும். மற்றபடி இது ரெண்டுமே சேம் தான், பேர் மட்டும்தாங்க வேறு. நம்ம எக்ப்ளாண்ட்டை ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்காண்ட மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. எல்லா மசாலாஸும் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கலந்து வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை நமக்கு நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயில் தடவிக்கலாங்க. தடவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம மேரினேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு மீடியம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்குங்க. கத்திரிக்காவோட 2 சைடும் நம்ம நல்லா ஈக்குவலாக ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும். நான் நல்லா ஒரு டார்க் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான யோகர்ட் வச்சு ஒரு மிக்ஸ் பார்க்க போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அது நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தாளிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கறி லீஃப் பவுடர் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு சீரகம் எடுத்துக்கலாம். உளுந்து கடுகு எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்க்கவும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் பீசஸை இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம தயிரும் மசாலா பொடியும் சேர்த்து கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நல்லா அந்த கர்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால் பீசஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இது ஏற்கனவே நம்ம கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த தயிரில் இருக்கிற அந்த மசாலா பொடியோட ரா ஸ்மெல்ஸ் போகிற வரைக்கும் குக் பண்ணாலே போதுங்க. ரொம்ப பெரிய டைம் குக் பண்ணணும் தேவையில்லை. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம செஞ்சாலே போதுங்க.
அவ்வளோதாங்க, டாஹி பேகின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி ரெசிபிங்க. நம்ம சைடு வந்து கத்திரிக்காய் வச்சு அவ்வளோவா வந்து புளிக்குழம்பு இல்லை பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்போம். நார்த் சைடு தான் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்க்கா. ஸோ இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்லங்க. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் இந்த மாதிரிக்கெல்லாம் செம சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு-ரெடி-ஆ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.